ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்கூல் டேஸ்லேயே ஒருத்தர் நல்லாவே தெரியும். சின்ன வயசுலேருந்தே ஹீரோயின் ஒன் சைடாக ஹீரோவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவளால் அதை சொல்ல முடியல. இந்த காதலில் ஹீரோயின் சக்ஸஸ் ஆனாலா இல்லையா அப்படின்றது தான் ஸ்டோரி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு விஷயத்தை நான் கேட்டுக்க விரும்புகிறேன். தயவு செஞ்சு நாளைக்கு மறக்காமல் போய் ஓட்டு போடுங்க. அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி இல்லை, தயவு செஞ்சு வீட்டிலேருந்து கிளம்புவீங்க பார்த்தீங்களா, அப்போலேருந்தே யோசிச்சுட்டு போங்க. அதுக்கப்புறமா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒட்டு மொத்த தமிழ்நாடே நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற அந்த பட்டனில் தான் இருக்குது. ஸோ இப்பயும் சொல்கிறதான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஜஸ்ட்டு கமெண்ட்னா ஒரு ஹார்ட் இருந்தால் கூட நான் ஹாப்பி ஆகிடுவேங்க. அதே மாதிரி அந்த ஹைப் பட்டனையும் மறந்துடாதீங்க, அதையும் ஒரு தட்டுங்க. அப்போ தான் உங்கள் புண்ணியத்தில் இன்னொரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கிளாஸில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு சின்னதாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா இவளுக்கு காது கேட்காது. அதனால எப்போவுமே ஹியரிங் ஹெட் போட்டிருப்பான். அப்போ இருந்தால் மட்டும்தான் காது கேட்கும். ஐயோ போச்சு டைமே பார்க்காம விட்டுட்டோமே, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக வேகமாக ஓடுறா. ஹீரோயினுக்கு சின்ன வயசுலேருந்தே பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும். இது எங்கள் அக்காவுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேருந்து பூவெல்லாம் பறித்து வச்சுருந்துருக்கா. அதை எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடும் போது கரெக்டாக இதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவையும் காட்டுறாங்க. ஹீரோவும் வேகமாக படிக்கட்டில் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கானா, அந்த டைமுக்கு இவங்க 2 பேருமே கவனிக்காமல் ஒருத்தர் மோதிக்கிறாங்க. இதுதான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துக்கிற முதல் தடவை. 2 பேருக்குமே 17 வயசு ஆகுது. ஃபர்ஸ்ட் டைமாக ஒருத்தர் அப்படியே நின்று கொஞ்சம் நேரம் பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு காது கேட்காதுன்னு சொன்னேன் இல்லையா, அவளோட ஹியரிங் ஹெட் கீழே விழுந்துடுது. ஹீரோ அதை கீழே குனிஞ்சு எடுத்து அவள் கையில் கொடுக்குறான். ஆனால் கொஞ்சம் கூட அவன் யோசிக்கவே இல்லை, அது இல்லாமல் அவளுக்கு காது கேட்காதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, என்னோட பேர் ஃபூ, நான் 11th கிரேட் படிச்சுக்கிட்டு இருக்கேன், உனக்கு எதனா அடிபட்டு இருந்ததுன்னா என்னை பாரு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு அவன் பேசுகிறத அப்படியே மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஒன்றுமே கேட்கல. ஆனால் ஹீரோ ஏன் இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அடி சீக்கிரம் வாடா, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க ஃப்ரெண்டு தரன்னு ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு அங்கே கிளம்பி போயிடுறாங்க. ஐயோ அவன் பேரை கேட்க மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக ஓடி போய் கீழே பார்க்குறா. அவங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. ஹீரோவோட சிரிப்பு ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஆனால் இப்போ ஹீரோயினுக்கு அவன் சொன்ன பேர் காதில் விழவே இல்லை. இருந்தாலும் அப்படியே பயங்கரமாக சைட் அடிச்சிட்டு இருக்கா. கண்டிப்பாக இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே எப்படியாவது இவன்கிட்ட பேசிடணும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் இது எல்லாம் நடந்து 6 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இப்போ 24 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இது வரைக்குமும் அவன்கிட்ட நான் பேசவே இல்லை, எனக்கு அந்த தைரியமும் வரல. இந்த சீக்ரெட் க்ரஷ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி என்னோட லைஃப்பில் அவன் முடிஞ்சு போயிட்டான். இப்போ எங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ, பிளைண்ட் டேட் போ அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு அவனை பார்த்ததுக்கு அப்புறத்துல இருந்து வேற எவனையும் பெருசாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக அதே நேரத்துக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. இன்னைக்கு உனக்கு நான் பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், நீ போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் முடியாதுமா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாரடி அந்த பையன் யாரோ ஒருத்தன் ஸ்கூலில் உன் கூட படிக்கிறவனை நீ சைட் அடிச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருந்த, அவன் கூட யூகேக்கு போயிட்டானே, அவனையே இன்னும் நினச்சிட்டு இருக்கியா? அவன் எப்போ திரும்பி வருவான்னு உனக்கு தெரியுமா? இல்லை அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லைன்னு தெரியுமா? தயவு செஞ்சு மூவ் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் கொஞ்சமும் எதிர்பார்க்காத விதமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ நிற்கிறான் பொக்கே வாங்கிறதுக்காக. 27 ஒயிட் ரோசஸ் வச்சு ஒரு பொக்கே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் நிமிர்ந்து பார்த்தா கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஹீரோ நிற்கிறான். இவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் சடனாக இவ்வளோ வருஷம் கழித்து ஹீரோவை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும்? அவளுக்கு வாயில் வார்த்தையே வரல. இருந்தாலும் இவன் ஒரு சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தான்றதுனால அதை அவள் வெளியில் காமிச்சிக்கவும் முடியாது இல்லையா. இவன் பேசுகிறதே அவள் காதில் விழாமல் இருந்தது. உடனே இவன் கொடுக்க முடியுமா இருக்குதா அப்படின்னு கேட்கும் போது உடனே நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவள் பொக்கே ரெடி பண்ணுறா.
ஹீரோ தான் ஹீரோயினோட சீக்ரெட் க்ரஷ் ஆச்சு. அதனால இவ பார்க்கும் போதெல்லாம் வந்துட்டு அவன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் சோகமாக வேற உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு வேளை லவ் ஃபெயிலியராக இருக்குமா, இல்லைன்னா இந்த பொக்கேவே வந்து லவ்வருக்காக தான் வாங்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கற்பனைலாம் இவன் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. பொக்கேவை ரெடி பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் எங்களோட 100வது கஸ்டமர், 100வது கஸ்டமருக்கு நாங்கள் ஒரு பொக்கே எக்ஸ்ட்ரா கொடுப்போம் இலவசமா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பொக்கேவை கொடுக்குறா. மழை பெஞ்சிட்டு இருக்குன்றதுனால ஹீரோ கிட்ட ஒரு கொடையும் கொடுத்து அனுப்புறா. ஆக்சுவலாக பார்த்தா நம்ம ஹீரோக்கு இவ்வளோ சுத்தமாக ஞாபகமே இல்லை, அவனுக்கு தெரியவே இல்லை. ஹீரோயினுக்கு அதை நினைக்கும் போது ரொம்பவே மனசு வருத்தமாக இருக்குது. நேராக ஹீரோயினா என்ன பண்ணுறான்னா அவங்க அம்மா சொன்ன பிளைண்ட் டேட்டுக்கு போயிடுறா. வேறு வழியே இல்லை இல்லையா, அம்மா தான் பிளாக்மெயில் பண்ணிட்டாங்களே. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருந்தா சரியான பூமராக இருப்பான் போல இருக்க அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு எல்லாம் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்ன படிச்சிருக்க, சரி அதுவும் பிரச்சனை கிடையாது, நீ வீட்டில் இருந்து வீட்டை தான் இதுக்கு மேலே பார்த்துக்க போகிற, ஆனால் இப்போ தான் பொக்கே ஷாப்லாம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்க, அதை இழுத்து மூடிடு அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் உனக்கு காது வேற கேட்காதுல்ல, நீ எல்லாம் வெளியில் போய் என்ன வேலை பண்ண முடியும், அதனால எதுவும் நீ பண்ண வேண்டாம், ஜஸ்ட் வீட்லேயே இருந்து என்னையும் பார்த்துக்கிட்டு நமக்கு பிறக்க போகிற குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். எனக்கு பெருசாக உன்னை கல்யாணம் பண்ணுறதுலலாம் இஷ்டம் இல்லை, ஆனால் என்ன பண்ணுறது, உங்கள் அம்மா என்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க, அதனால மட்டும்தான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சாரிங்க, உங்களை மாதிரி மண்டக்கோளாறு பிடிச்சவங்க கூடலாம் என்னால் வாழ முடியாது, எங்கள் அம்மா பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்கிறா. இவனுக்கு அது ரொம்ப அசிங்கமாக போயிடுது. எங்கடி ஓட பார்க்குற, மரியாதையை என் காலில் மன்னிப்பு கேளு அப்படின்னும் போது மன்னிப்பெல்லாம் கேட்கவே மாட்டேன், எனக்கு ஒரு குறை இருக்குது அப்படின்றத இவ்வளோ கேவலமாக பேசின உன்கிட்டலாம் என்னால் மன்னிப்பு கேட்கவே முடியாது, உன்னால் என்ன முடியுமோ பண்ணுடா அப்படின்னு சொல்கிறா. கையை விடவே மாட்டான்னு சொல்லிட்டு பலர்னு ஒன்று கண்ணத்திலேயே வைக்கிறா. ஆஃப்டர் ஆல் பொம்பளை நீ உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு ஹீரோயினோட முடியை பிடிக்கிறதுக்கு போகிறான். கரெக்டாக அந்த டைமுக்கு ஹீரோ கையை பிடிச்சிட்றான். ஏய் அடியே, பெரிய கைகாரி தாண்டி நீ, பாய் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்க, எவ்வளோ அளவு பெரிய ஆளாக இருப்ப பார்த்துக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்னு கேவலமாக பேசுகிறான். பொண்ணுங்க கிட்ட தப்பாக நடந்துக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தவங்க கூட சேர்த்து வச்சு பேசுறியா, இப்போவே உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணுறப்பாரு அப்படின்னு சொன்னும் போது சரி சரி இது எல்லாத்தையும் நான் உங்கள் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். கண்டிப்பாக அவன் இங்கேயே தான் எங்கன்னா இருப்பான். அது மட்டும் இல்லாமல் மழை பெய்யுது, உங்கள் ஷாப் வழியாக தான் நான் போகிறேன், நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன், என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிடுறான். ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஆர்வமாக கேட்குறா. ஆமாம், நீங்கள் கொடுத்த ஃப்ளவர்ஸ் ரொம்பவே அழகாக இருந்தது, அதனால உங்களை மறக்க முடியல அப்படின்னு சொல்கிறான். ஓ, அப்போனா ஃப்ளவர் ஷாப் ஓனராக தான் நம்மளுக்கு தெரியும், ஸ்கூலில் ஒன்றா படித்ததுலாம் அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஹீரோயினை கூட்டிகிட்டு ட்ராப் பண்ணுறான். பார்த்தா அவளுக்கு சீட் பெல்ட்டை ஓப்பனே பண்ண முடியல. சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பண்ணுறான். வெளியில் ரொம்பவே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அதனால என்னோட ரெயின் கோட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஹீரோ. இதுதான் சாக்கு, எப்படியாவது அவனோட நம்பரை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போனா உங்களோட கான்டாக்ட் நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவனும் சரி ஓகே அப்படின்னு கொடுக்குறான். ஹீரோயின் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா, ஸ்கூல் படிக்கும் போது ஒரு லெட்டர் எழுதி ஹீரோ கிட்ட எப்படியாவது இதை கொடுத்துடணும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறா. அங்கே பார்த்தா அதே நேரத்துக்கு ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க. அப்போ அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, டே என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னும் போது எந்த பொண்ணு அப்படின்னு ஹீரோ கேட்குறான். உன்னோட பக்கத்து கிளாஸ் பொண்ணுடா, அவளோட பேர் ஷின் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அப்படியா, அப்படி யாரையுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் இதை கேட்ட உடனே அப்படியே அவளுக்கு நெஞ்சே விடிச்சு போயிடுச்சு. நம்ம தான் அவனை நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம தான் லவ் பண்ணுறோம், ஆனால் அவனுக்கு நம்மளை யாருன்னு கூட சுத்தமாகவே தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. மறுபடியும் ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு அவளை நினச்சா என்ன பெரிய முட்டாள்தானே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி தோணுது. ஹீரோ மெசேஜ் பண்ணுவான் அப்படி இப்படின்னு பார்த்தா பண்ணவே இல்லை. சரி நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறானா, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறா. ஏன்னா உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்கலாமா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு கடைசியா இந்த கோட்டை நான் எப்போ உங்ககிட்ட தரணும், எப்படி தரணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறா. கரெக்டாக அதே நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா யாரோ கையை பிடிச்சி இழுக்கிறாங்க ஹீரோயினை. யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா. இவர் பெரிய குடிகாரரு, அது மட்டும் இல்லாமல் ஏக்கச்சக்கமாக சூதாடுவாரு. அதனாலேயே இவர் இப்போவும் பிச்சைக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு. இருக்கிற எல்லா சொத்தையும் அழிச்சிட்டாரு. இவருக்கு வேலையும் போச்சுன்ற மாதிரி ஒரு கதி ஆயிட்டாரு.
அதனால நம்ம ஹீரோயினோட அம்மா விட்டுட்டு போயிட்டு அவங்க தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மனுஷன் எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட காசு கேட்டு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காரு. அவ என்கிட்ட எந்த காசுமே இல்ல அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் எப்படி, நீ தான் வந்து படிப்பை கூட பாதியில நிறுத்திட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டியே, காசு இல்லாமையா செய்வ அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்றான். ஹீரோயினை போட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிடுறான். அவ வந்துட்டு அப்படியே பயந்து போய் அவளுக்கு கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது. அப்பதான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா பழைய விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோயின் சின்ன வயசுல இருக்கும் போது அவங்க அப்பா ஃபுல்லா குடிச்சிட்டு வந்திருக்கான். அப்பா எதுவுமே சாப்பிடாம நீங்க தூங்கக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பை எடுத்துட்டு போய் வாயில ஊத்துறா. அப்பதான் வந்து காண்டான அப்பங்காரன் ஹீரோயினை காது மேலேயே ஒன்று வைக்கிறான். அன்னைக்கு காதுலேருந்து ரத்தம் வந்துட்டு அவளுக்கு காது கேட்காம போனதுதான் இப்போ வரைக்குமா அவளுக்கு குணப்படுத்தவே முடியல. அவங்க அப்பங்காரன் வந்து காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இப்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹீரோயினுக்கு. அந்த டைமுக்கு அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பழைய ஞாபகம்லாம் வந்து பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிடுறா. கரெக்டாக அதே நேரம்னு பார்த்து ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஹீரோ அந்த இடத்துக்கு வந்த உடனேயே வந்துட்டு இவங்க அப்பங்காரனே தப்பாக பேசுகிறான். ஐயோ யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அவரோட அப்பாவை கூட இருக்கலாம், ஆனால் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க, இல்லைன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். எல்லா நேரமும் நீ இங்கேவா உட்காந்துக்கிட்டு இருக்க போகிற, நான் இப்போ போகிறேன் ஆனால் திரும்பவும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் தள்ளாடிக்கிட்டே அங்கேருந்து போயிடுறான். என்னதான் ஹீரோ வந்து இப்போ காப்பாற்றிட்டான் அப்படின்னாலும் இதுக்கு சந்தோஷப்படுறதா இல்லை நம்மளோட குடும்பம் மாதிரி இருக்கு, அது அவன் கண்ணு முன்னாடி தெரிஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதா அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பங்காரம் பண்ண கலபுரத்துல அவளோட ஹியரிங் எய்ட் கீழே விழுந்துடுது. அவன் எடுத்து அதை மாட்டியும் விடுறான். இப்பதான் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தையே காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே இங்க வந்து நின்றுட்டு இருக்கான். ஹீரோயினை ரொம்ப நேரமாவே நின்று பார்த்துட்டு இருந்திருக்கான். ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை அவனுமே லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனால் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை சொல்லிக்காமையே இவ்வளோ நாள் இருந்திருக்காங்க. ஸோ அவ்வளோ நேரம் அங்கேயே நின்று ஹீரோயினை திருட்டுத்தனமாக சைட் அடிச்சுட்டு இருந்தவன் அவங்க அப்பா வந்து பிரச்சனை பண்ணுறாருன்னு உடனே அங்கேருந்து வந்திருக்கான் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அவ்வளோ நேரமாக பயத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்த ஹீரோயினுக்கு என்ன தோணுச்சோ ஏது தோணுச்சோ டக்குன்னு ஹீரோவை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடறா. ஹீரோக்கு அப்படியே விடன்னு ஆயிடுது கொஞ்ச நேரத்தில். என்ன ஒன்று சந்தோஷப்படுறதா இல்லை ஹீரோயினுக்காக ஃபீல் பண்ணுறதா அப்படின்னு தெரியாம ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். உள்ளே போகும்போதே பாட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. லகன்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீ இவ்வளோ நாள் கழிச்சு இங்கே வந்திருக்க, உனக்குன்ட்டு வந்துட்டு ஒரு துணையும் இல்லாமல் தனியாகவே இருக்க, தயவு செஞ்சு எனக்காக ஒரே ஒரு விஷயம் பண்ணு, இந்த குடும்பத்துக்கு வாரிசு வேணும், அதுக்காகவாவது கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்னாலும் சரி அந்த மாதிரி பொண்ணையே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பயும் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த பொண்ணு ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கணும், அவளோட சிரிப்பே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், அதே நேரத்துக்கு ரொம்ப மோசமாக எல்லாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, அவளை சுற்றியும் ஒரு பூ வாசம் இருக்கணும், அந்த பூவோட வாசம் அவள் மேலேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் வந்து ஹீரோயினை பற்றி எல்லாத்தையும் அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். மறுநாள் தற்செயலா பாட்டி வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பொக்கே ஷாப்க்கு போகிறாங்களா. நம்ம ஹீரோ என்னெல்லாம் சொன்னானோ அந்த அத்தனை அம்சமும் வந்து ஹீரோயின் கிட்ட இருக்கு. நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிலாம் கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்கிறா. இல்லைனா என்னோட பேரை வந்துட்டு கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் பொண்ணு, பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன், நீ வந்து என் பேரனை ஒரே ஒரு வாட்டி பார்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோயின் ஐயோ இல்லைங்க, இப்போதைக்கு எனக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போனா நீ எப்போ வந்துட்டு கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறியோ, பிளைண்ட் டேட் போகணும்னு யோசிக்கிறியோ, அப்போ நீ ஃபஸ்ட்டு என்ன தான் ஞாபகம் வச்சுக்கணும், நீ என்ன தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் வர வாங்குறாங்க. அதோட அப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோயினோட ஃப்ளவர் ஷாப்புக்கு ஹீரோ பார்க்கறதுக்காக வரான். உள்ள வந்த உடனே ஹீரோயின் பார்த்து ஷாக் ஆயிடுறா. என்னடா இவன் கொஞ்ச நாளாக காணும், திடீர்னு இப்போ வந்து நிற்கிறானே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, என்னோட கோட்டை வாங்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு மொக்கையான காரணத்தை சொல்கிறான். உடனே ஹீரோயின் சரி அதையும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு போகிறா. அப்போ வந்துட்டு அங்கே இருக்க பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, ஆக்சுவலாக வந்துட்டு ஹீரோயினோட பிளைண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுறா. அதுக்கு உடனே ஹீரோ வந்துட்டு நீ யாரு, எதுக்கு இதெல்லாம் கேட்குற அப்படின்னு அவன் எழுதுறான். உங்களை பார்த்த உடனே மட்டும் இந்த கேள்வியை கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி எழுதுறா. உடனே அதுக்கு ஹீரோ என்ன எழுதுறான் அப்படின்னு பார்த்தா, இப்போ வரைக்கும் அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதுறான். அதே நேரத்துக்கு அங்கே ஃப்ளவர்ஸ் வாங்குறதுக்காக ரெண்டு பொண்ணுங்க வராங்க. அவங்க ஹீரோவை பார்த்த உடனே அப்படியே அழகுல மயங்கிடுறாங்க, பயங்கரமாக சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தி என்ன சொல்கிறான்னா, நான் போய் கண்டிப்பாக அவனோட நம்பரை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா.
நேராக ஹீரோ கிட்ட போயிட்டு உங்கள் நம்பர் கொடுக்க முடியுமா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சாரிங்க எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் வரா. வந்த உடனே ஹீரோ என்ன கேட்குறான் அப்படின்னா, நான் இங்கே உட்காந்து படிக்கிற மாதிரி எதனா இடம் இருக்குமா அப்படின்னு கேட்குறான். பேக் சைடில் அதுக்கும் இடம் வச்சிருப்பாங்க போல. அவள் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஹீரோவும் உட்காந்துக்கிறான். அப்போதான் ஒரு முக்கியமான விஷயத்த காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் சீனில் வந்து பொக்கே வாங்கியிருப்பான் இல்லையா, அப்போவுமே ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பான். ரொம்ப நாள் கழிச்சு வந்து அவளை பார்க்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, என்ன தோணுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள கற்பனை பண்ணுறான். ஹீரோயின் வந்து பொக்கையை கொடுக்கும் போது அவளை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுற மாதிரி. ஹீரோ ரொம்ப நேரமாக உட்காந்து அப்படியே கற்பனையில் தூங்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து என்னத்துக்கு இவன் இவ்வளோ நேரமாக உட்காந்து இங்கே தூங்குறான், அதில் வேறு தூக்கத்தில் சிரிக்கிறானேன்னு பார்க்குறா. அவள் கண்ணுக்கு கொஞ்சம் அழகாக வேற தெரியுறானா. இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் க்ளோஸ்அப்பில் அவளை மறந்து அவனை பார்த்துக்கிட்டே இருக்கா. டக்குனு ஹீரோ அந்த டைம் எழுந்துடுறான். சாரி கடையை சாத்த போகிறோம், டைம் ஆயிடுச்சு, அதை சொல்லி எழுப்பலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு க்ரஷ் இருக்குது, அந்த க்ரஷை நான் மறக்கணும், ஏன்னா அவனுக்கு நான் யாருன்னே தெரியல, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கும் போது, ஒரு பையனை மறக்க அடிக்கிறது இன்னொரு பையனால தான் முடியும், ஸோ நீ வந்துட்டு யாருன்னா லவ் பண்ணணும் இல்லை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. கரெக்டாக அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவோட பாட்டி மறுபடியும் வந்து பொக்கே வாங்கிறதுக்காக வராங்க. இவங்க கிட்டே நம்ம பேசாமல் கேட்கலாமே, இவங்க பேரன் தான் வந்து பிளைண்ட் டேட் போக போகிறான் இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின்னு யோசிச்சுட்டு, நான் உங்கள் பேரனை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. அவ்வளோதான், பாட்டிக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. நாளைக்கே வந்து காஃபி ஷாப்க்கு வர சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பேரனோட ஃபோட்டோ எதனா இருக்கா அப்படின்னு கேட்கும் போது, அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்ல, அவனாவே உங்ககிட்ட வந்து பேசுவானா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதே இடத்துல இருந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க. ஹீரோக்கு கால் பண்ணிவிட்டு, நாளைக்கு நீ பிளைண்ட் டேட் போய் ஆகணும், நீ கேட்ட மாதிரி பக்காவாக ஒரு பொண்ணை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ பாட்டி என்னை விட்டுரு, தயவுசெய்து இந்த மாதிரி டார்ச்சர் கொடுக்காத, அன்றைக்கி ஏதோ வேற ஒரு யோசனையில் உன்கிட்ட உளறி தொலைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, டே இவ எவ்வளோ அழகான பொண்ணு தெரியுமா, உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நீ இந்த ரோட்டில் போய் வந்து இருக்கும் போதெல்லாம் அவளை பார்த்துருப்ப, இங்கே தான் பொக்கே ஷாப் வச்சுருக்காடா, ரொம்ப அழகான பொண்ணுடா, நீ கேட்ட அத்தனை அம்சமும் அவகிட்ட இருக்குன்னும் போது ஹீரோக்கு ஷாக்கு. அந்த பொக்கே ஷாப்போட பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். பொக்கே ஷாப்போட பேரை சொல்லிட்டு, ஆமாம் இது தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் நீ என்ன பண்ண போகிற, நீ தான் முடியாதுன்னு சொல்லிட்ட இல்லையா, இந்த அழகான பொண்ணை வந்து நான் விடுறதுக்கு மனசு இல்லை, அதனால உன்னோட கசின் பிரதருக்கு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ பாட்டி வேண்டாம் வேண்டாம், நானே போய் அவளை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பதறான். அம்மா நாளைக்கு தானே வந்துடுவாம்மா என்னோட பேரை, நீ அவனை பாரு, அவனை பார்த்து கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும், உடனே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் வந்துடுவா, வந்த உடனே என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது, நீ ஹீரோ குழப்பமாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் உள்ளே வரா. எப்படி அவனை தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. நம்மன்னு தெரியாமல் அவள் வேற எங்கேயோ போகிறா போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த டைமுக்கு யாரை வந்து ஹீரோயினை கூப்பிடுறாங்க. திரும்பி பார்த்தா காலேஜில் நம்ம ஹீரோயினோட சீனியர் தான் அவர். என்னடி இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோக்கு என்னடா இவ அவங்கள பார்க்க தான் வந்திருக்காளா, அப்போ நம்ம வந்து ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டோமா நம்மளா அப்படின்னு சொல்லி அவன் செம்ம குழப்பத்தில் இருக்கான். அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் தற்செயலாக மீட் பண்ண மாதிரி பேசிக்கிறது பார்த்த உடனே புரிஞ்சிடுச்சு. ஐயோ பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது, சீக்கிரவா நம்ம 2 பேரும் போய் உட்காந்து ஒரு காஃபியை குடிச்சுக்கிட்டே பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறானா. ஹீரோ செம்ம கடுப்பாகி அவனோட கையை பிடிச்சிடுறான். பார்த்தா இவங்க ஸ்கூலில் எல்லாருமே வந்துட்டு ஒன்றா தான் படிச்சிருந்துருக்காங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோயினை விட இவங்க 2 பேருமே சீனியர், அதனால அவங்களுக்கு ஹீரோயினை ரொம்ப நல்லாலாம் தெரியல. ஆனால் நம்ம ஹீரோயினும் இந்த பையனும் மட்டும் ஒரே காலேஜில் படித்ததுனால கொஞ்சம் க்ளோஸாக தெரிஞ்சிருக்காங்க. ஹீரோ பார்த்த உடனே இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு கொஞ்சம் குழப்பம். அப்போ தான் வந்துட்டு இந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இந்த பொண்ணு உனக்கு ஞாபகம் இல்லையாடா, நம்ம ஸ்கூல் தான்டா, நம்ம ஜூனியர் பொண்ணு தான்டா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ சைலண்ட்டாகவே இருக்கான். தெரியும் தெரியாதுன்ற மாதிரி காமிச்சிக்கவே மாட்டான். இவன் ஒரு டாக்டர் போல் ஏதோ ஒரு எமர்ஜென்சி கால் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்புறான். என்னை மன்னிச்சிடுங்க நான் கிளம்புறேன், நீங்கள் 2 பேரும் காஃபி இருந்தால் குடிச்சிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோனுக்கு இன்னும் தெரியாது இல்லையா, ஹீரோ தான் பிளைண்ட் டேட்டுன்னு சொல்லிட்டு, அதனால அவன் என்ன பண்ணுறான்னா கிளம்பலாம் அப்படின்னு யோசிக்கும் போது டக்குன்னு கையை பிடிச்சிடுறான். அப்போதான் ஹீரோ சொல்கிறான், நான் தான் உன்னோட பிளைண்ட் டேட்டு, என்னோட பாட்டி தான் உங்ககிட்ட வந்து பேசியிருக்காங்க அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு, தூக்கி வாரி போடுது. என்னது உன் பாட்டியா, அவங்க நீ தான் என்னோட பிளைண்ட் டேட்டான்ற மாதிரி அவள் செம்ம ஷாக்கில் இருக்கா. அதை பார்த்த உடனே ஹீரோ, நீ என்னை பார்த்து எதனா பயப்படுறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின், இல்லை
பயம் அப்படிலாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, எனக்கு ஹேண்ட்ஸமான பசங்கன்னா கொஞ்சம் அலர்ஜி அப்படின்னு சொல்கிறா. கண்ணை வேற இருக்கமோ மூடிக்கிறா. ஹீரோவுக்கு சிரிப்பை அடக்க முடியல. சாரி, என்னை மன்னிச்சிடு, நான் ஹேண்ட்ஸமாக பிறந்தது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினும் வந்துட்டு இவங்கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறா. அப்போ ஹீரோ வந்து அவனை பற்றி எல்லாமே சொல்கிறான். நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் அப்பாவோட பிஸ்னஸும் இருக்குது. நான் ஒரே பையன்தான், அப்பா அம்மா 2 பேருமே வந்துட்டு வெளிநாட்டில் இருக்காங்க. இங்கே இப்போதைக்கு வந்து பாட்டி மட்டும்தான் என் கூட இருக்காங்க. உனக்கு எந்த வகையிலையும் ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னும் போது ஹீரோயின் என்ன நினைக்கிறான்னா, அவங்க பாட்டி ஃபோர்ஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் இவன் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. உன்னோட வீட்டில் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்களா, அதுக்காக தான் நீ இந்த மாதிரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படியெல்லாம் இல்லையே, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம், அதனால தான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஹீரோயினுக்கு ஷாக்கு. என்னது, உண்மையாக தான் சொல்கிறியா, சீரியஸாக இருக்கியா நீ இந்த விஷயத்தில் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் சீரியஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது இந்த கோயட் ஸ்கூல்லலாம் வந்து கிட்டார் வாசிக்கிற பையன் இருப்பான் இல்லையா ஒருத்தன், அவனை பார்த்தாவே எல்லா பொண்ணுங்களுக்கும் க்ரஷ்ஷாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பையன் தான் நம்ம ஹீரோ போல். ஹீரோ இன்னும் வந்து அவன் கிட்டார் வாசிக்கிறது, அவன் பண்ணுற க்யூட்டான விஷயத்தெல்லாம் எந்த நேரமும் ரசிச்சுக்கிட்டே இருப்பா போல். ஆனால் வந்து ஹீரோக்கு அது தெரியவே தெரியாது. மறுபடியும் இப்போ ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. 100% நீ சீரியஸாக இருக்கியா, இல்லை உங்கள் வீட்டில் வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பொண்ணை பண்ணுறதுக்கு தெரிஞ்ச பொண்ணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் இப்பயே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறேன். ஹீரோக்கு ஷாக். இப்போது நான் பொய்யெல்லாம் சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறேன், உடனே என் கூட வா, இப்போவே இன்றைக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறா. ஹீரோக்கு என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுன்னே புரியல. உண்மையாக தான் இவ சொல்கிறாளா இல்லை நம்மளை எதுனா கலாய்க்கிறாளா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். பார்த்தா அடுத்த சீன்லேயே 2 பேரும் வந்து மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, முதல்ல வந்து ஹீரோயினோட அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறா. கண்டிப்பாக போய் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து உன்னோட ஃப்ளவர் ஷாப் இருக்குது இல்லையா, அதுக்கு பின்னாடி தான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், அது அட்ரஸ் உனக்கு பக்கம்தான் இருக்கும்ல, உனக்கு ஷாப்புக்கு போகவும் ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாரு. நீ வந்து என்ன உன் கூட தங்குன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. ஆமாம், கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம 2 பேரும் ஒன்றா தானே தங்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. எல்லாமே என்னடா இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிடுச்சேன்ற மாதிரி ஹீரோ செம்ம சந்தோஷத்தில் இருக்கான். கடவுளே, இது கனவாக மட்டும் இருக்கக்கூடாது, அப்படி கனவாக இருந்தாலும் இந்த கனவுலேருந்து நான் முழிக்கவே வேணாம், இந்த கனவு அப்படியே கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேண்டிக்கிறான். மறுநாள் ஹீரோவோட பாட்டி ஹீரோயினோட அம்மா எல்லாருமே வந்து மீட் பண்றாங்க. ஹீரோயினோட அப்பா வந்துட்டு பயங்கரமான குடிகாரன், சூதாடி, அதனால இவங்களை விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. அதனால ஹீரோயினோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைங்களை நம்புறதே விட்டுட்டாங்க. அவங்களுக்கு சுத்தமா ஆம்பளைங்களை பிடிக்காமையே போயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஹீரோவையும் நம்பி அவங்க பொண்ணு கொடுக்கறதுக்கு ரொம்ப தயங்கிட்டு இருக்காங்க. பட் பாட்டி தான் எடுத்து சொல்றாங்க, என் பேரன் ரொம்ப நல்ல பையன், நீ கவலைப்படாத, அவன் எதுனா தப்பு செஞ்சாலுமே நான் பார்த்துக்கிறேன், இவ எங்க வீட்டு பொண்ணு இனிமே அப்படின்னு சொல்லி நம்பிக்கை தராங்க. அதே நேரத்துக்கு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவனோட சொத்து பாதியை வந்து ஆல்ரெடி ஹீரோயின் பேர்ல எழுதி வச்சுட்டான். டிவோர்ஸ் ஆனாதான் வந்துட்டு அவளுக்கு என்னோட சொத்துல பாதி வரும்ன்றதெல்லாம் கிடையாது. இப்பவே என்னோட சொத்துல என்னவா இருந்தாலும் சரி, அது அவளுக்கு பாதி உரிமையானது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து காட்டுறான். ஹீரோயினுக்கு அடடா இதெல்லாம் எப்படா இவன் பண்ணான்ற மாதிரி பார்க்குறா. அப்போதான் அவங்க அம்மாவுக்கு கொஞ்சமாக அவன் மேலே நம்பிக்கை வருது. இதெல்லாம் முடிச்சுட்டு நேராக ஹீரோ வந்து ஹீரோயினை அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் ஹீரோயினுக்கு 2 பேரும் இப்பயே ஒன்றா வந்து படுத்து ஒரே ரூமில் தூங்குறதுலாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. ஆனால் ஹீரோ ஆல்ரெடி புரிஞ்சுக்கிறான் ஹீரோயின் எப்படி வந்து ஃபீல் பண்ணுறான்றது. அதனால அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ கவலைப்படாத, நீ வந்து எப்போ ஓகேன்னு சொல்கிறியோ அது வரைக்கும் நம்ம 2 பேரும் வேறு வேறு ரூமில் தங்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ, இவன் என்ன சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறான்ற மாதிரி யோசிக்கிறா ஹீரோயின். மறுநாள் வந்துட்டு ஹீரோயினோட கடைக்கு மறுபடியும் ஹீரோ போயிடுறான். அங்கே வளர்க்குற நாய்கிட்ட கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருக்கான். அங்கே வர பொண்ணுங்கெல்லாம் ஹீரோ பார்த்து பயங்கரமாக சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு உள்ளே உட்கார வச்சிடறா. இதை பாரு, இங்கேருந்து எழுந்து வெளியில் வந்த உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. டக்குன்னு ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து மடியில் உட்கார வச்சுக்கிறான். இதை பார், ஓப்பனாக எதாக இருந்தாலும் சொல்லி என்கிட்ட, உனக்கு பொறாமையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சைலண்ட்டாக இருக்கா. எப்படியோ ஹீரோ வந்து சிரிச்சு பேசியே வந்து ஹீரோயினை மயக்கிடுறான். அவ்வளோதான். ஹீரோயினும் இவன் ஒருத்தன் சிரிச்சியே வந்து என்னை கோவமே பட விட மாட்டான் அப்படின்னு யோசிக்கிறா. அப்படி ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு போயிருப்பா இல்லையா, அவன் வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஹீரோயினோட ஷாப்புக்கு வரான்.
அடியே நீயா? ஆமா ஆமா, உனக்கு வேற காது கேட்காதுல்ல, காதுல போட்டிருக்கியா மிஷினு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். ஹீரோயின் சைலண்டாவே நிக்கிறா. உனக்கு எப்படியுமே கல்யாணம் ஆகாது, எனக்கு பத்தியா ஆல்ரெடி என்ன மாதிரி செம சீனா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காது அப்படின்னும் போது, கல்யாணம் ஆயிடுச்சா? சும்மா கதை விடாத, உன் கையில ரிங்கும் கிடையாது, உன் பக்கத்துல உன்னோட பாய் ஃப்ரெண்டோ இல்ல புருஷனோ கிடையாது, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கதை விட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அடைச்சா எவ்வளோ பெருக்குனாலும் எங்கே இருந்து தான் இவ்வளோ குப்பை வருதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தொடப்பு கட்டையை எடுத்து அவள் பாட்டுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கா காலில். இவ்வளோதான் இவங்க தெளிச்சு ஓடி போயிடுறாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா ஹீரோ வந்து நிற்கிறான். என்னப்பா இந்த டைமுக்கு வேலையில் எல்லாமே இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் 2-3 நாளாகவே வந்து உங்ககிட்ட ஒன்று தரணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன், டைம் செட்டே ஆகலை, அதுக்கு தான் இன்னைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையில் ரிங்கை எடுத்து ஹீரோயின் கிட்ட, இதை நான் உனக்கு போடவே இல்லை, கல்யாணம் மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டோம் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அடடா, இவன் இன்னும் இங்கேயே நின்று ஒட்டு கேட்டு இருந்துட்டு வந்திருப்பானான்ற மாதிரி ஹீரோயின் ஷாக்கிங்கா பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்பதான் அவன் வந்து கலாச்சிட்டு போனா இவன் மோதிரத்தோட நிக்கிறானேன்னு தோணுது. நம்ம பொண்ணுதான் எல்லாத்துலயும் ரொம்ப ஃபாஸ்ட் இல்லையா, இந்த கூச்சப்படுறது வேக்கப்படுறது அதெல்லாம் வந்து வரவே வராது, டக்குன்னு கையை நீட்டி உடனே போடு அப்படின்னு ஒத்துக்கிறா. ஹீரோ அவனுக்குமே சேர்த்துதான் ரிங் வாங்கிட்டு வந்திருக்கான். 2 பேருமே மாத்திக்கிறாங்க, பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. இதுல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரி அந்த இடத்துக்கு வரா. இன்னைக்கு நைட்டு நீ எனக்கு கண்டிப்பா ட்ரீட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறா. உடனே ஹீரோயினுமே வந்து, நான் போய் ரொம்ப நாள் ஆகுது, கண்டிப்பா நான் போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. அதோட நைட்டு ரொம்ப லேட்டா ஃபுல் கொடியில வரவ என்ன பண்றான்னா, அவளோட ரூமுக்கு போகாம ஹீரோவோட ரூமுக்கு வந்துடுறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நின்றுட்டு இருக்கான். ஐயோ அடடா, என்னடா இது 6 பேக்கா 8 பேக்கா, நான் ஒரே ஒரு வாட்டி தொட்டு பார்க்கவா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன கிஸ் பண்ணிடுறான். அவளுக்கு ஃபுல் போதையில் இருக்கா, அவன் கிஸ் பண்ணது கூட தெரியல. அதோட மறுநாள் காலையில் எழுந்துக்கிறா தூக்கத்துலேருந்து. ஐயோ நான் என்ன பண்ணேன்னா, எதுக்காக இவனோட ரூமில் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி டென்ஷனில் தான் எழுந்துக்கிறா. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது, எப்படியாவது ஹீரோட கண்ணில் படாமல் அப்படியே எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான், எங்கே போகிற, நைட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுத்துக்காமல் விட்டுட்டு ஓடுறியா அப்படின்னு கேட்குறான். உடனே வந்துட்டு, நான் எதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், குடிச்சிருக்க பொண்ணுக்கிட்ட நீ தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட, நீ தான் என்ன கிஸ் பண்ண, அதனால வந்துட்டு நான் கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எடுத்துக்க மாட்டேன், இது நீ வந்து பண்ணது ஃபோர்ஸ் பண்ணி பண்ணது, இது ரொம்ப வந்துட்டு க்ரைம் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி இவ கதை விட்டுட்டு இருக்கும் போது, யார் சொன்னா அப்படியெல்லாம் க்ரைம் எல்லாம் கிடையாது, நீ தான் வந்து என்ன கிஸ் பண்ண, நீ தான் வந்து என்னை தொட்டு பார்க்க ஆசைப்பட்ட அப்படி இப்படின்னு ஹீரோ செம்மையாக கலாய்க்கிறான். அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறான். அதெல்லாம் இருக்கட்டும், நீ யாரோ வந்து சீனியர் எக்ஸ் அப்படின்னு சொன்னியா, அது யாரு அப்படின்னு கேட்குறான். என்னது சீனியர் எக்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன்னா ஹீரோவை தான் அப்படி அவ சொல்லி எப்பயுமே பேசிகிட்டு இருப்பா அவங்க அம்மா கிட்ட, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கிட்டலாம். அப்போ தான் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, நீயுமே வந்து சீனியர் எக்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்கான் அவன்கிட்ட. இவன் செம்ம கடுப்பாய் யார் அது அப்படின்னு கேட்கும் போது, நான் அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன், அது ரொம்ப பெரிய சீக்ரெட் அப்படின்னு சொல்லவே இல்லை அவ. இப்போ என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா, எனக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு, தலையெல்லாம் வலிக்குது அப்படின்னு டிராமா பண்ணிக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. ஆனால் ஹீரோக்கு மட்டும் மனசுக்குள்ள செம்ம டென்ஷன். யாரா இருக்கும் அவன், என்னை விடவும் அவனை தான் அவளுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். அதுக்கப்புறம் நேராக வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை கூட்டிகிட்டு அவங்க பாட்டி தாத்தாவை பார்க்கறதுக்காக வரா. என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்துட்டு அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவள் வாழ்க்கை நல்லா இல்லைன்னு சொல்லி ஆல்ரெடி வெறுத்து போயிருக்காங்க. அதனால இவங்களை எப்படியாவது ஹீரோவை பேசி சமாளிக்க சொல்கிறா. அவங்களும் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிறாங்க, நல்லபடியாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ கிட்ட. அப்போ அவங்க கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, பையனுங்க ஃபோட்டோலாம் எடுத்து காட்டுறாங்க. இதெல்லாம் எங்கள் சொந்தக்கார பசங்க, நாங்கள் இவளுக்காக பார்த்து வச்ச மாப்பிள்ளைங்க, இவங்களில் யார் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி உன்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா. ஹீரோ அதுக்கு மேலே அது எப்படி பொறுத்துட்டு இருப்போம், விழுந்தே விட்டானையான்ற மாதிரி ஹீரோ பொசுக்குன்னு என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது பாருங்கள், நான் வந்துட்டு 2 வருஷமாக அவளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு எங்கள் 2 பேரையும் பிரிச்சிடாதீங்க, நான் உங்ககிட்ட முதல்ல வந்த உடனே இதெல்லாம் சொல்லியிருந்துருக்கணும், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், உங்ககிட்ட மறைச்சிட்டேன், ஆனால் என்னை வந்துட்டு அவ கூட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறான். ஆனால் எதிர்பார்க்காத விதமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோவை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீயே சொன்னதில் எங்களுக்கு சந்தோஷம்ப்பா, கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
இல்லை ஆல்ரெடி எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஹீரோ மனசுக்குள்ள ஒரு டவுட்டு, இது பார் நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், இன்னமும் நீ வந்து அந்த சீனியரை தான் லவ் பண்ணிட்டு இருக்கியா இல்லைன்னா என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும் போது, என்ன நீ லூசுத்தனமாக பேசுகிற, நீ என்னோட ஹஸ்பண்ட், நான் உன்னை கண்டிப்பாக லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோவும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். சடனாக ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட அப்பா வேக வேகமாக வந்து என்னை கொலை பண்ண பார்க்குறாங்க, நான் கடன் நிறைய வாங்கிட்டேன், தயவு செஞ்சு எனக்கு காசு கொடு அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் ஹீரோயின் என்கிட்ட ₹1 கூட கிடையாது, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி விரட்டுறா. இவ கையில் போட்டிருக்க மோதிரத்தை பார்த்த உடனே, இது டைமண்ட் தானே, இது டைமண்ட் தான் எனக்கு தெரியும், இதை கூட இதை வச்சு நான் காசு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் இருந்து மோதிரத்தை பிடுங்குறாரு. இவளுக்கு செம்ம ஆத்திரமாகுது. பிடிச்சி ஒரு தள்ளிட்டு, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இங்கே வராதிங்க, வந்தீங்க அப்படின்னா இதாலேயே நானே உங்களை அடித்து துரத்துவேன் அப்படின்னு தொடப்பு கட்டையை எடுத்து அவங்க கிட்ட காமிச்சிடுறா. அவருக்கு அது கொஞ்சம் மனசு வருத்தமாயிடுது. அங்கேருந்து அப்படியே வருத்தப்பட்டுட்டே போயிடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு அவளோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு அவங்க அப்பாவோட ஃபோட்டோவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா, அழுதுகிட்டே இருக்கா. ஹீரோவும் எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, என்கிட்ட காசு இருக்குது, ஆனால் நான் அவருக்கு கொடுக்க மாட்டேன், ஏன்னா அந்த காசில் அவருக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது, அதை வாங்கிறதுக்கான தகுதியும் கிடையாது, என்னோட உழைப்பால் வந்த காசு அது, எனக்காக அவர் ₹1 கூட பண்ணதில்லை, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் என்னை வந்துட்டு அவர் ஒரு பொண்ணாக கூட எங்கேயுமே ட்ரீட் பண்ணதே கிடையாது. என்னை ஸ்கூலில் காலேஜில் எல்லா இடத்துலையும் அவர் எவ்வளோ அளவுக்கு மானத்தை வாங்கியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழறா. ஹீரோயின் குளிக்கிறதுக்காக அங்கேருந்து போயிடுறா. அந்த டைமுக்குன்னு பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த ஆல்பத்தை எடுத்து வச்சு ஹீரோயினோட ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். வேகமாக வந்தவ டக்குன்னு அந்த ஆல்பத்தை பிடுங்கிக்கிட்டு, இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே எடுத்துகிட்டே ஓடுறா. ஓடும் போது தான் வந்துட்டு அவள் கவனிக்காமல் ஓடிடுறா. அதுலேருந்து ஒரு லெட்டர் கீழே விழுது. இது எதுவும் இல்லை, நம்ம ஹீரோக்கு அவள் வந்து எழுதுனா கொடுக்காமே விட்டுட்டா இல்லையா, அந்த லெட்டர் தான். அதுலேயும் பார்க்கும்போது அவள் வந்துட்டு சீனியர் எக்ஸ்ன்னு தான் போட்டு வச்சிருக்கா. ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. இதெல்லாம் நான் பிரித்து படிப்பேன்னு மட்டும் மனசுலேயே நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிட்றான். ஆனால் அந்த மாதிரி நல்ல குடும்பத்துலலாம் வந்துட்டு நான் பிறக்கல, என்னால் அதை படிக்காமல் இருக்க முடியல, அவன் அவன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஆகணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக எடுத்து அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே ஹீரோயின் வந்து அவன் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி எழுதி வச்சிருக்கா. பத்தியா, இது வரைக்கும் ஒரு நாள் கூட கட்டின புருஷன் என்கிட்ட இவ இந்த மாதிரி எல்லாம் பேசினதே இல்லை அப்படின்னு சொல்லி வருந்திக்கிட்டே படிக்கிறான். நான் உன்னை முதல்ல எப்போ வந்து ஸ்கூலில் பார்த்தனோ அந்த நிமிஷத்துல இருந்தே நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு இவனோட பேரை போட்டிருக்கிறத பார்த்த உடனே அவ்வளோதான், அப்பாடா நம்ம ஹீரோக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அவனை கையில் பிடிக்க முடியாததுக்கு மேலே. இவ்வளோ நாளும் அவளை நம்ம மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம்னு நினச்சேன், ஆனால் வந்து அவளும் என்ன தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா, அந்த சீனியர் வந்து நான் தான், அந்த சீனியர் எக்ஸ் நான் தான் அப்படின்னு இவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோ கடைக்கு போகிறான். பார்த்தா அவங்க அப்பா வாசல்லே நின்றுட்டு இருக்காரு. தயவு செஞ்சு அவளை இதுக்கப்புறமாவது நிம்மதியாக விடுங்க, அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ நீ தான் வந்துட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னும் போது, நீயாவது அவளை நல்லபடியாக பார்த்துக்கோ, இதுக்கப்புறம் நான் அவளை பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அவங்க அப்பா வந்ததை பற்றி எதுவுமே சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் என்ன கேட்குறா அப்படின்னு பார்த்தா, உங்கள் அப்பா அம்மா இன்னும் நான் பார்க்கலையே அப்படின்னு கேட்கும்போது, அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு மனசு ஏதோ சரியில்லை, அவங்க கொஞ்சம் மென்டலி டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அப்பா அவங்கள இன்னும் ஃபாரின்லேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னும் போது, சரி ஓகே அப்போ அவங்க எப்போ ஃப்ரீயோ நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோக்கு மனசுக்குள்ளே இன்னமும் வந்து போகுது, நம்ம தான் அந்த சீனியர் எக்ஸு, நம்ம தான் அப்படின்னு. ஹீரோயினோட அம்மாவும் பாட்டியும் வந்து இவங்களை மீட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வராங்க. பார்த்தா இவங்க 2 பேரும் வந்துட்டு பயங்கர ரொமான்டிக்காக ஜாலியாக வந்துட்டு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்காக. ஹீரோ வேற ஹீரோயின் கிட்ட பயங்கரமாக சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கானா, கரெக்டாக அந்த டைமுக்கு பாட்டியோட மொபைல் ரிங் ஆகிடுது. ஐயோ போச்சு, நல்ல ஒரு ரொமான்டிக் சீனை நம்மளே எடுத்துட்டோமே அப்படின்னு 2 பேரும் பேக்குள்ள தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போதான் மொபைலில். இவங்க 2 பேருக்கும் அவங்கள பார்த்த உடனே ஐயோ வெக்கமாக போச்சே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவங்களும் வந்துட்டு சமைச்சு வைக்கிறேன்ற பேரில் கன்றாவியாக சமைச்சு வச்சுருக்காங்க. அப்போ வந்துட்டு எல்லாருக்கும் என்ன தோண ஆரம்பிச்சதுன்னா, சமைக்கிறேன்றது பேரில் சமைக்கல, ரொமான்ஸ் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த மோமோஸை கடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் நைட்டு என்ன ஆகுது
ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட அம்மா வந்து ஒரு விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. என்னன்னா அவங்க அப்பா வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனார் இல்லையா, அவர் வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்டு செத்துட்டாராம். இவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அதை விட கஷ்டமாயிடுது. ஏன்னா அவள் அந்த அளவுக்கு கடைசியாக அவர் துரத்தி அனுப்புனா இல்லையா, அவள் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறா. ஹீரோவும் அவனால் முடிஞ்ச அளவுக்கு ஹீரோயினை சமாதானப்படுத்துகிறான். ஏன்னா கடைசியாக அவன் வேற வந்து அவரை மிரட்டி அனுப்புனா இல்லையா, அவனுக்குமே ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு 4 நாள் பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கான். இப்போதான் ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அவளோட ஆல்பமில் எடுத்து பார்க்குறா. பார்க்கும் போது அந்த லெட்டரை காணும். ஐயோ எங்கே போச்சு அப்படின்னு தேடி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ ஊரில் இல்லை இல்லையா, இப்போதான் பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட பழைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே தான் அவங்க அப்பா அம்மா, அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்கான். இவங்க எல்லாருமே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஹீரோ ரொம்பவும் வந்து சந்தோஷமான ஒரு பையனாக இருந்திருந்தவன் என்ன ஆயிட்டான் அப்படின்னு பார்த்தா ஒரு நாள் அவனும் அவங்க அண்ணாவும் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு காரில் எங்கேயோ வெளியில் கிளம்புறாங்க. அந்த நேரம் ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்க அண்ணா மட்டும் இறந்து போயிட்டாரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா அவர் இறந்த அன்னைக்கு ஹீரோவோட பர்த்டே. அதாவது ஹீரோ எப்போ இந்த ஊரை விட்டு யூகேக்கு போனானோ அந்த வருஷம். அப்போ ஹீரோக்கு 18 வயசு. அதுலேருந்து ஹீரோ வந்து அவனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதையே விட்டுட்டான். அன்னைக்கு எல்லாமே வந்து அவங்க அண்ணாவோட சமாதியில் மட்டுமே இருப்பான். இப்போவும் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அவங்க அண்ணாவோட சமாதிக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு வரான். பிஸ்னஸ் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இப்போ வந்து ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடுச்சு எல்லா விஷயமும். இருந்தாலும் அவனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறா. அப்போ அவள் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, இதை பார், உங்கள் அண்ணா உன்னோட பர்த்டே அன்னைக்கு இறந்துருக்கலாம், அதனால நீ அதை செலிப்ரேட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதே நாள் தான் நீ பிறந்திருக்க. அந்த நாளை நீ செலிப்ரேட் பண்ணினா தான் இன்னமும் வந்துட்டு உங்கள் அண்ணா சந்தோஷப்படுவார். இது வரைக்கும் உங்கள் அண்ணாக்காக நீ இருந்த இல்லையா, இதுக்கப்புறம் எனக்காக வாழு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவளுக்கு கிட்டார் எல்லாம் வாசிக்கவே தெரியாது. தப்பு தப்பாக ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி வாசிச்சுக்கிட்டு இருக்கா. இவனுக்கு சிரிப்பே வந்துடுது. கடைசியாக ஹீரோவே வந்து எப்படி வாசிக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறான். இதுக்கு மேலேயும் வந்துட்டு என்னால் பெட்ரூமில் தனியாக படுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ இன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா தான் இருக்காங்க. அதோட மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோவோட அப்பா வந்திருக்காரு போல யூகேல இருந்து. ஆனால் வந்து இவர் மட்டும்தான் ஹீரோயினை பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, ஏன்டா அவங்க வரல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோவோட அம்மா வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா ஹீரோ மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அன்னைக்கு ரொம்ப மழை பெஞ்சிருந்தது. ஆனால் இவன் தான் கம்பல் பண்ணி எனக்கு கிஃப்ட் வாங்கி தந்தே ஆகணும் அப்படின்னு அண்ணங்காரனை கம்பல் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கான். அதனால அவங்க டிப்ரெஷன்ல என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒரே மகன் தான், அவனும் செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்களோட மைண்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சடனா வந்து அவங்க அம்மா பின்னாடி சைட்ல இருந்து வந்துடுறாங்க. ஹீரோ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க அண்ணன் பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுறாங்க. அவன் அப்படியே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறான். ஹீரோ திரும்பினதுக்கு அப்புறம் நீ யாரு, நீ என்னோட புள்ள கிடையாது, என்னோட புள்ள கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்களா. அவ்வளவுதான், அவனுக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிடுது. அப்படியே அவங்க அப்பாவும் வந்துட்டு அவங்கள கை தாங்கலாம் உள்ள பிடிச்சி கூட்டிட்டு போயிடுறாரு. அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சுயநினைவே இல்லாத அளவுக்கு ஆயிடுறாங்க. ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா தனியாக போயிட்டா அவங்க அம்மாவை மீட் பண்ணி பேசுகிறா. அவகிட்ட அவங்க ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, ரொம்ப நார்மல் பர்சன் மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோ கிட்ட மட்டும்தான் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அதோட வந்துட்டு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து பழைய விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் ஆக்சிடென்ட் ஆகி எழுந்துக்கும் போது ஹீரோ வந்துட்டு அப்போ தான் தெரிய வருது அவங்களோட அண்ணன் இறந்து போயிட்டாரு. அதுவும் கார் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துலையே இறந்து போயிட்டாருன்றது. ஹீரோயினால் பார்க்கவே முடியல. ஹீரோ வந்துட்டு ரொம்பவும் சோகமாக இருக்கிறத அவளால் ஏற்றுக்கவே முடியல. வந்து சமாதானப்படுத்துகிறா. இது பாரு, யாரும் கூட இல்லைனாலும் இருந்தாலும் சரி, நான் உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், உனக்கு முன்னாடி சாக கூட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலாக எனக்கு அது நல்லாவே தெரியும், நீ என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா கள்ளத்தனமாக நீ தான் வந்துட்டு என்னை சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிகிட்ருக்கே, நான் தானே உன்னோட அந்த மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீயாவே எதுவும் கற்பனை பண்ணிடலாம், லூஸ் மாதிரி பேசாது அப்படின்னு சொல்கிறா. இல்லை, அந்த லெட்டரை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னும் போது தான் அவளுக்கு ஞாபகம் வருது. ஆமாம், அது காணும்ல, அப்போ நீ எல்லாத்தையும் படிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், எல்லாத்தையும் படிச்சுட்டேன், மொத்தமாக படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பேசாம கோவமா கிளம்பி வந்துடுறா ஷாப்புக்கு. அங்க வந்து சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கா. மானமே போச்சு, இந்த விஷயம் அவனுக்கு தெரியவே கூடாதுன்னு நினைச்சானே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. டக்குன்னு பார்த்தா கிட்டார் மியூசிக் கேக்குது. என்னடா அது, எங்கடா அப்படின்னு பார்க்கும் போது நம்ம ஹீரோ தான் அப்படி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இவளுக்கு பிடிச்ச மாதிரி கிட்டார் வாசிச்சுக்கிட்டு இருக்கான்.
அட பாவி, இந்த சிரிப்புல தான்டா நான் சின்ன வயசுலயே விழுந்துட்டேன் உன்கிட்ட, மறுபடியும் இதே மாதிரி சிரிக்கிறியாடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோவும் வந்து ஒரு உண்மையை சொல்றான். என்ன அப்படின்னு பார்த்தா, இது பாரு, நானும் வந்துட்டு உன்னை அப்போலேருந்தே லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னோட அண்ணாவோட ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா இந்த ஊரை விட்டே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் வருஷம் வருஷம் எங்கள் அண்ணாவோட இறந்த நாளுக்கு நான் இங்கே அவரோட சமாதிக்கு வருவேன். அப்போ ஒரு நாளும் நீ எங்கே இருந்தாலும் தேடி வந்து உன்னை பார்ப்பேன். ஆனால் இந்த வருஷம் நான் வரும்போது நீ பொக்கே ஷாப் வச்சுருந்த, எல்லாமே மாறிடுச்சு, லைஃபே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். ஸோ இந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எனக்கு இன்னொரு மோதிரம் கையில் போடணும்னு ஆசை வந்துச்சு, அதனால தான் இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு மோதிரத்தையும் ஹீரோயினோட கையில் போட்டு விடுறான். ஸோ இதோடைய இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இது ரொம்ப சிம்பிளான ட்ராமா தான், க்யூட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவும் ஹீரோயினும் வேறு ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்களா, அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? உங்களோட கருத்து என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நானும் படித்து பார்த்து தெரிஞ்சுப்பேன். என்ன காரணத்துக்கு வந்து நாளைக்கு ஓட்டு போட மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துடுங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.